உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். குருவென நின்று அறநெறியுணர்த்துபவனை, குருதமன் என்னும் சிறந்த குருவை ஜோதியாய் திகழ்பவனை, சத்திய திருவை அழகிய மாலை அணிந்திருப்பவனை, பேரருளாளனை, கல்வி காவலனை, சுசி எனும் தூய உள்ளம் கொண்டவனை, தீரா நோயை தீர்க்கும் மருந்தானவனை, வேத வழியில் நன்மை தீமைகளை நிலைநாட்டுபவனை, பிறப்பு இறப்பு மூப்பு கடந்தவனை, ஒப்பிலா அரங்கநாதனை நிறை மனதுடன் போற்றி துதிக்கும் தகைமை உடையவராக, பேரிடர் போக்கும் பெருவில் படைத்தவனை, சுழலும் பூமியை தாங்கிடும் திருமார்பனை, நல்லோர் அடையும் நல்லிடத்தையுடையவனை, தடைகளே இல்லா தாமரை தொப்புள் கொடியுடை நாயகனை, பூக்களைப் போல் சிரிப்பவனை, விழிமலர் விரிந்தவனை, பிரணவ பொருளானவனை, ஒளிக்கதிர் வடிவில் சுடர்விடும் அரங்கநாதனை வாழ்த்தி வணங்கும் பக்த சிரேஷ்டராக, நுண்ணிய அணுவானவனை, பெரியதாயும் பெருகுவதாயும் மாறுபவனை, குணங்களை தாங்கி இருப்பவனை, தன்னுள் உலகை அடக்கியவனை, பிறரால் தாங்க பெறாதவனை, தன்னைத்தானே தாங்கும் வல்லமை உள்ளவனை, பாபமும் துன்பமும் அற்றவனை, பயம் அச்சம் போக்குபவனை, வில்லேந்தும் வித்தகனை, எவராலும் வெல்லவியலா அபராஜிதனை நாளும் புகழும் மாண்புடையவராக, எல்லையற்றிருக்கும் அனந்தனை, யாகப் பொருளை காப்பவனை, உலகின் ஆதார பொருளானவனை, விந்தையானவனை, பழமைக்கும் பழமையானவனை, புதுமைக்கும் புதுமையானவனை, நீரினை கிரணவடியில் ஆகர்ஷிப்பவனை, தீய வினை அகற்றுபவனை, புண்ணியம் அளிப்பவனை, அளவிலா சக்தி படைத்தவனை, உள்ள குமுறலை அடக்குபவனை, பயம் நீக்குபவனை, கோரிய பலனை தருபவனை, ஆதியற்றவனை, அகிலம் துதிக்கும் அரங்கநாதனை இன்னிசை குரலில் மெல்லிசையாய் பாடி வணங்குபவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் புவியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக எல்லையில்லா நலத்திட்டங்களை வழங்கி வரும் அஇஅதிமுக அரசு புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை ஊரக பகுதிகளில் துவங்கி கிராமப்புற இளைஞர்களும் பயனடையும் வகையில் கட்டணமில்லா பயிற்சி, பேருந்து பயணச் சலுகை, ஆண்டுக்கு 2 சீருடைகள், இணை காலனி, மிதிவண்டி, மாதாந்திர உதவித்தொகை, மடிக்கணினி, பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள் ஆகியவற்றை அளித்து வருகிறது. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை, பயிற்சி காலம், மாவட்ட வாரியான கலந்தாய்வு சேர்க்கை, புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தொழிற்பயிற்சி நிலையங்கள், ஆதி திராவிட பழங்குடி இனத்தவருக்கான தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவை பற்றிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலம் பல்வேறு திறன் பயிற்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களில் முறையான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் பல்வேறு தொழில் பிரிவுகளில் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் தொழிற்திறன் பெற்ற மனித வளத்தை தொடர்ந்து கிடைக்க செய்வது உறுதி செய்யப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப பயிற்சி அலுவலர், உதவி இயக்குனர், துணை இயக்குனர் நிலையிலான முதல்வர்கள் தலைமையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்குகின்றன.
கைவினைஞர் பயிற்சி திட்டம் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் உள்ள 72 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஒவ்வொன்றும் 100 முதல் 1000 வரையிலான மாணவர் எண்ணிக்கையுடன் செயல்படுகின்றன. தற்போது கூடுதல் இருக்கைகளுடன் சேர்த்து 27,098 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். ஆண் பெண் இருபாலருக்கும் 45 பொறியியல் மற்றும் 20 பொறியியல் அல்லாத பிரிவுகளில் தொழிற்பயிற்சி வழங்கப்படுகின்றன. தொழிற்பிரிவிற்கேற்ப பயிற்சி காலம் 6 மாதம் முதல் 2 ஆண்டுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. 14 முதல் 40 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட கலந்தாய்வு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவர் தேர்வு மதிப்பெண் மற்றும் நடைமுறையில் உள்ள இன சுழற்சி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நாடு முழுமைக்குமான பொது பாடத்திட்டம் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மாவட்ட கலந்தாய்வு மூலம் மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தால் இதற்கென உருவாக்கப்பட்ட மென்பொருள் உதவியுடன் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. தரவரிசையின் அடிப்படையில் மாணவர்கள் விருப்பப்படி தொழிற்பயிற்சி நிலையத்தையும் தொழிற்பிரிவையும் தேர்வு செய்கின்றனர். தேர்வு ஆணை உடனடியாக ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேசிய பயிற்சி குழுமத்தின் விதிகளின்படி பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் போடி, வேப்பலோடை, அருப்புக்கோட்டை, ராதாபுரம், திருவையாறு, கருமன்துறை, ஆனைக்கட்டி, கூடலூர், ஜமுனா மரத்தூர் மற்றும் கொல்லிமலை ஆகிய இடங்களில் 10 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் 2013-14 துவங்கப்பட்டுள்ளன. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஊரக பகுதிகளில் அமைந்துள்ளதால் கிராமப்புற இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்று மேம்பாடடைந்துள்ள பிற பகுதியில் உள்ளவர்களுக்கு இணையாக செயல்படுகின்றனர். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த இளைஞர்கள் தகுதியான வேலைவாய்ப்பினை பெறத்தக்க வகையில் அவர்களின் வேலை பெறும் தகுதியினை உயர்த்திட பல்வேறு தொழில் பிரிவுகளில் தொழிற்பயிற்சி வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் இவர்களின் சமூக பொருளாதார நிலை உயர்ந்திட வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் ஆதி திராவிடர்களுக்கென 5 தொழிற்பிரிவுகளில் 200 இருக்கைகளுடன் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இயங்கி வருகின்றது. பழங்குடியினருக்கென விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் 6 தொழிற்பிரிவுகள் 220 இருக்கைகளுடனும், கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் 5 தொழிற்பிரிவுகள் 200 இருக்கைகளுடனும், சேலம் மாவட்டம் கருமன்துறையில் 5 தொழிற்பிரிவுகள் 200 இருக்கைகளுடனும், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூரில் 5 தொழிற்பிரிவுகள் 200 இருக்கைகளுடனும், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் 5 தொழிற்பிரிவுகள் 200 இருக்கைகளுடனும் மற்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 5 தொழிற்பிரிவுகள் 200 இருக்கைகளுடனும் ஆக 6 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் பழங்குடி இனத்தவருக்கென செயல்படுகின்றன. பெண்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்தில் இயங்கி வரும் மகளிர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், நிலைய மேலாண்மை குழுக்களின் செயல்பாடுகள், பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை, தகவல் தொழில்நுட்ப பயிற்சி, மொழி மற்றும் மின்திறன் ஆய்வகங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். பெண்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கிண்டி, அம்பத்தூர், கரூர், ஆண்டிப்பட்டி, நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், நாகர்கோவில், கடலூர் மற்றும் புள்ளம்பாடி ஆகிய 12 இடங்களில் மொத்தம் 3058 இருக்கைகளுடன் பெண்களுக்காகவே செயல்படும் 12 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் ஓசூர் ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 356 இருக்கைகளுடன் மகளிருக்கென தனிப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் மகளிர் பிரிவுகளில் சேர்க்கப்படும் மகளிருக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது. மேலும் அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் மகளிருக்கென 30 விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது. தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் வழங்கப்படும் பயிற்சிகளை மேம்படுத்தி வழங்கிட தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு இடையே வலுவான உறவு அவசியமாகிறது. இந்த நோக்கத்துடன் ஒவ்வொரு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலும் நிலைய மேலாண்மை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இக்குழுக்கள் தொழிற்பயிற்சி திட்டத்தை முழு வெற்றியுடன் செயல்படுத்திடும் வகையில் தொழில் நிறுவனங்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அடித்தளமாக செயல்படுகின்றன.
நிலைய மேலாண்மை குழு ஒரு தலைவர் உட்பட 5 தொழில் நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் ஒரு தொழிற்சங்க உறுப்பினருடன் சேர்ந்து 11 உறுப்பினர்களை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மண்டல பயிற்சி இணை இயக்குனர், மாணவர் பிரதிநிதிகள் 2 மற்றும் உறுப்பினர் செயலராக செயல்படும் நிலைய முதல்வர் ஆகியோர் பிற உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். நிதி திரட்டுதல் மற்றும் செலவிடுதல், இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் நன்கொடையாக பெறுதல், பாடத்திட்டத்தை மேம்படுத்துதல், ஒப்பந்த பயிற்றுனர் நியமனம், பயிற்றுனர் மற்றும் அலுவலர்கள் மேம்பாடு, கருத்தரங்கு நடத்துதல், தொழில் நிறுவன பயிற்சி மற்றும் கற்பிக்கும் உபகரணங்கள் மேம்படுத்துதல் போன்றவை நிலைய மேலாண்மை குழுவின் முக்கிய பணி மற்றும் பொறுப்புகளாக உள்ளன. பயிற்றுனர்கள் மற்றும் மாணவர்கள் பயிற்சிக்கு உரிய நேரத்திற்கு வருகை புரிவதை உறுதிப்படுத்திட அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனை செயல்படுத்தும் பொருட்டு அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கும் பயோமெட்ரிக் கருவிகள் வாங்கிட அரசு 50,55,000 ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. அனைத்து அரசு தொழிற்பயிற்சி மாணவர்களுக்கும் தமிழ்நாடு ICT அகாடமி மூலம் கணினி திறன் பயிற்சி அளித்திட அரசு ஆணையிட்டுள்ளது. ITC அகாடமி கணினி பயிற்சிக்கு தேவையான வசதிகள் மற்றும் பயிற்றுனர்களை ஏற்பாடு செய்கிறது. 2012-2013 ஆண்டில் 13,000 அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு கணினி திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2013-2014 ஆண்டில் 15,000 மாணவர்களுக்கு கணினி திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தேசிய மற்றும் அயல்நாட்டு தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். உலக அளவில் தகுதியான வேலைவாய்ப்பினை பெற தொழில் நிறுவனங்களின் தேவைக்கும் அளிக்கப்படும் தொழிற்பயிற்சிக்கும் இடையே உள்ள இடைவெளியினை குறைக்க மாணவர்கள் தொழில் திறன் பயிற்சியோடு மென்திறன், மொழித்திறன் மற்றும் அடிப்படை தகவல் தொழில்நுட்ப திறன் போன்ற பணிக்கான தகுதி பெற அடிப்படை திறன் பயிற்சி பெற வேண்டியுள்ளதை கருத்தில் கொண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மொழி மற்றும் மென்திறன் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா பயிற்சி, இதர நலத்திட்டங்கள், தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு பயிற்சி கட்டணம் திரும்ப வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இப்ப பார்க்கலாம். மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்தவும், திறன் பயிற்சியில் ஈடுபாட்டுடன் பங்கேற்கவும், ஏழை மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய இளைஞர்களுக்கு உதவிடவும் அரசு பயிற்சி கட்டணத்தை தள்ளுபடி செய்து கட்டணமில்லா பயிற்சியை அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு அளித்து வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலைய பயிற்சியாளர்களுக்கு அரசால் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் வீட்டிலிருந்து பயிற்சி நிலையம் வரை செல்வதற்கு பேருந்து பயணச் சலுகை, வருடத்திற்கு 2 இணை சீருடைகள், வருடத்திற்கு 1 இணை காலணி, மிதிவண்டி, அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் இன வேறுபாடு மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாது மாதாந்திர உதவித்தொகை 500 ரூபாய், அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் மடிக்கணினி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. தமிழகத்தில் 627 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 60,320 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. இந்த தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் தேசிய தொழிற்பயிற்சி குழுமத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பிரிவுகளில் பயிற்சிகளை வழங்குகின்றன. தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவியரின் பயிற்சி கட்டணத்தை அரசே வழங்கிடும் புதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் வர விருப்பம் தெரிவிக்கும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள 50% இருக்கைகள் துறைக்கு ஒப்புவிக்கப்படுகின்றன. தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள 50% இருக்கைகள் மாவட்ட கலந்தாய்வு முறையில் நிரப்பப்படுகின்றன. தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நிரப்பப்படும் மாணவர்களுக்கான பயிற்சி கட்டணத்தை தமிழக அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு வழங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் திரும்ப வழங்கப்படும் பயிற்சிக்கான கட்டணம் கிராமப்புறங்களில் பயிற்சி பெறும் ஒவ்வொரு மாணவருக்கும் 10,000 ரூபாய் எனவும், நகர்ப்புறங்களில் பயிற்சி பெறும் ஒவ்வொரு மாணவருக்கும் 12,000 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 2 வருட தொழிற்பிரிவுகளை பொறுத்தவரை கிராமப்புற தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறும் மாணவர் ஒருவருக்கு 20,000 ரூபாயும், நகராட்சி மற்றும் மாநகராட்சி எல்லைக்குள் செயல்படும் பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறும் மாணவர் ஒருவருக்கு 24,000 ரூபாயும் பயிற்சி கட்டணமாக வழங்கப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் 75% தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு ஆரம்பத்திலும், எஞ்சிய 25% தேர்ச்சி பெற்ற மாணவர் எண்ணிக்கைப்படி கணக்கிடப்பட்டு வழங்கப்படுகின்றன. 2 வருட தொழிற்பிரிவுகளில் 37.5% பயிற்சி கட்டணம் முதல் வருட ஆரம்பத்திலும், அடுத்த 37.5% பயிற்சி கட்டணம்
2ஆம் வருட ஆரம்பத்திலும் எஞ்சியுள்ள 25% பயிற்சி கட்டணம் தேர்ச்சி பெற்ற மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் 2ஆம் வருட பயிற்சி முடிவிலும் வழங்கப்படுகின்றன. இந்த நிதியானது பயிற்சி நிலையத்திற்கு அரசால் நேரடியாக வங்கிக் கணக்கு மூலம் செலுத்தப்படுகிறது. அரசால் வழங்கப்படும் இத்தொகை மாணவர்களை பயிற்சியில் சேர்த்தல், பயிற்றுனர் பயிற்சி, பயிற்றுனர்களுக்கான ஊதியம், பயிற்சிக்கான இடம் தயார்படுத்துதல், பயிற்சிக்கான கருவிகள், நுகர்பொருட்கள், பயிற்சிக்கான தளவாடங்கள், பிற பயன்பாடுகள், தேவைப்படின் மாணவர் தங்குமிடம் மற்றும் உணவு, மாணவர்களுக்கான தேர்வு மற்றும் சான்று வழங்குதல் ஆகிய அனைத்து செயல்முறைகளுக்கான ஆதரவாக உள்ளது. தமிழகத்தில் புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை தோற்றுவித்தமைக்கும் கூடுதல் இடங்களை ஏற்படுத்தியமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தொழிற்பயிற்சி நிலையங்களின் அலுவலர்கள், ஆசிரியர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மக்களின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சிதம்பரத்தில் இயங்கும் சரதானந்தா தொழில்நுட்ப நிலையத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு, குறிப்பாக ஆதித்தாட மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச விடுதி, இலவச பேருந்து பயண அட்டை, அனைத்து மாணவர்களுக்கும் மாதாந்திர ஊதியத் தொகை, விலையில்லா மிதிவண்டி, இலவச சீருடை, இலவச காலணிகள், விலையில்லா மடிக்கணினி போன்ற மாணவர் கல்வி முன்னேற்றத்திற்காக வாரி வழங்கியிருக்க மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாணவிகள் வீட்டிலிருந்து வருவதற்கு பஸ் பாஸ், சைக்கிள், லேப்டாப், மாதந்தோறும் 500 ரூபாய் உதவித்தொகை, மேலும் மாணவர்களுக்கான சீருடை தைப்பதற்கான தையல் கூலி 300 ரூபாய், ஷூ அனைத்தும் இந்த அரசு செய்வதால் மாணவிகள் எவ்வித சிரமமின்றி கல்லூரிக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சங்கராபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பழங்குடிய மாணவர்களுக்காக இங்கே தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் மொத்தம் 6 ட்ரேடு தொழிற்பிரிவுகள் உள்ளன. தரமான கல்வி தரத்தை நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். கல்வி உதவித்தொகையாக மாதம் 500 ரூபா கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வச்சு அவங்க அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான பேனா, நோட்டு, பென்சில் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்குது. சைக்கிளு, மடிக்கணினி, அதுக்கு தொழிற்பயிற்சிக்கான பாட புத்தகங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சீருடைகள், இலவச சீருடை வருஷத்துக்கு 2, அதுக்கு தைக்கிறதுக்கான தையக்கூலி 300 ரூபா. இவ்வளவும் நான் சலுகையை கொடுத்து அம்மா மாணவர்கள் பழங்குடியின மக்கள் முன்னேறணுன்றதுக்காக பயிற்சிக்கான தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு பல்வேறு சலுகைகளை வழங்கிய மக்கள் முதல்வர் அவர்களுக்கு எங்கள் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊரக பகுதிகளில் உள்ள கிராமப்புற இளைஞர்களும் திறன் பயிற்சி பெற்று மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தியமைக்கும், மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்தவும், திறன் பயிற்சியில் ஈடுபாட்டுடன் பங்கேற்கவும், ஏழை மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய இளைஞர்களுக்கு உதவிடவும் கட்டணமில்லா பயிற்சி, பேருந்து பயணச் சலுகை, ஆண்டுக்கு 2 இணை சீருடைகள், இணை காலனி, மிதிவண்டி, மாதாந்திர உதவித்தொகை, மடிக்கணினி, பாட புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள் வழங்கியமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மாணவர்கள் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அம்மா அவங்க ஜவாத் மல்ல ஐடிஐ ஏற்படுத்தி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது. அதில் எங்களுக்கு ஸ்டைஃபன், சைக்கிள், லேப்டாப் இந்த மாதிரி நல்ல ஊக்கத்தொகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால் அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் மலைவாழ் மக்களில் ஜம்னாமத்தூர் மலையில் இருக்கிறேன். +2 முடிச்சிருக்கேன். +2 முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாது, வீட்டில் வசதி இல்லை. அதனால் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். மேற்கொண்டு படிக்க இருந்தால் வேலூர் இல்லை திருவண்ணாமலை தான் மேலேருந்து கீழே இறங்கி தான் வரணும். அதனால் அம்மா மூலயமா மலையிலேயே ஐடிஐ ஆரம்பித்ததால் அங்கேயே நான் இலவசமாக படிக்கிறேன். இலவசமான நலத்திட்டங்களில் சீருடை, லேப்டாப், சைக்கிள் மாதம் 500 ரூபாய் தராங்க. அம்மா இங்கே ஐடிஐ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே அதில் மோட்டார் மெக்கானிக்கல் படிக்கிறதுனால எனக்கு இலவச சீருடை, லேப்டாப், சைக்கிள், ஸ்காலர்ஷிப் எல்லாம் தராங்க. அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் கம்பியர் மோட்டார் வண்டி படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். அம்மா எங்களுக்கு சைக்கிள், லேப்டாப்பு, ஷூவு, இலவச சீருடை, இலவச பாட புத்தகம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. நாங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறோம். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இலவசமாக புக்ஸு, சைக்கிள், லேப்டாப், ஸ்டைஃபன் மாதம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. பொறுத்துனர் அப்படிங்கிற தொழிற்பிரிவில் பிடிக்கிறேன். இங்கே மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் இலவச பயிற்சி, இலவச விடுதி, இலவச பேருந்து பயண அட்டை, மாதம் 500 ரூபா பணம்,
விலையில்லா மிதிவண்டி, இலவச சீருடை, இலவச காலனி, விலையில்லா மடிக்கணினி போல பல திட்டங்களை எங்களுக்காக செயல்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்காக நான் மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தனியார் கல்வி நிலையமே இருந்தது. இதுவரை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கிறது மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் ஆட்சியில் தான் வந்தது. மக்களின் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவோட ஆட்சியில ஏழைகளுக்கு எட்டாத இந்த கல்வியை கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் திண்டுக்கல் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறேன். எங்களுக்கு அம்மா இப்போ இலவச பஸ் பாஸ் தந்திருக்காங்க, மடிக்கணினி தந்திருக்காங்க, சைக்கிள் தந்திருக்காங்க, 2 செட்டு யூனிஃபார்ம் செட் தந்திருக்காங்க, அதுக்கு தையல் கூலியும் அவங்களே தந்துட்டாங்க. அப்புறம் இலவசமாக புக்கெல்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் டிராயிங் வரைகிறதுக்கான டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் நாங்கள் கிளாஸில் உட்காந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு தனியாகவே கம்ப்யூட்டர் நல்லா சொல்லித்தர்றாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நான் திண்டுக்கல் மகளிர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கிறேன். எனக்கு இங்கே வீட்டிலேருந்து வர்றதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, இலவச மடிக்கணினி தந்திருக்காங்க, இலவச சைக்கிளும் தந்திருக்காங்க, வருஷத்துக்கு 2 சீருடைகள் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவங்களே தச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இலவச புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டைஃபண்ட் 500 ரூபா கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கணினிலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. 1 இயர் கோர்ஸ் பண்ணுறேன், ஃபேஷன் டெக்னாலஜி. நாங்கள் போயிட்டு வரத்துக்கு பாஸ் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்றாங்க. நாங்கள் இங்கே தைக்கிறதுக்கு மிஷினு, நூல் எல்லா திங்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிளு, துணி தைக்கிறதுக்கான துணி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அம்மாவுக்கும் நன்றி. ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸ்டைஃபனு, பஸ் பாஸு இலவசமாக எல்லாமே கிடைக்கிது. லேப்டாப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதை கொடுத்த அரசுக்கும் அம்மாவுக்கும் நன்றி. இது 1 இயர் கோர்ஸு. இதுக்கு ஃப்ரீயாக எம்ப்ராய்டரிக்கான மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே தந்துடுவாங்க. அதாவது எந்த விதமான பைசாவும் இல்லாமல் ஃப்ரீயாக எல்லாத்தையும் கற்றுக்குறோம். எங்களுக்கு ஸ்டைஃபன் 500 ரூபா மாதம் 500 ரூபாய் எங்களுக்கு அரசு கொடுத்துருது. அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சங்கராபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பழங்குடியின மாணவர்களுக்காக இந்த பயிற்சி இயங்கிட்டு இருக்கு. எங்களுக்காக இலவச பஸ் பாஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் வசதியும் தராங்க, தரமான கல்வியும் தராங்க, மாதம் 500 ரூபா ஊக்கத்தொகை. அது மட்டும் இல்லாமல் விலையில மிதி வண்டியும் தராங்க. மக்கள் முதல் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் சைக்கிள், லேப்டாப், ட்ரெஸ்ஸு, ஃப்ரீ பாஸு, அடுத்தது ஹாஸ்டல் கொடுத்து ஹாஸ்டலில் நல்ல சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு சிறந்த ஆசிரியர்களும் நல்ல ஜாப்பு செய்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாமே கற்றுத்தராங்க. இது அம்மா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இலவச பஸ் பாஸ், இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள், இலவச புத்தகம் மற்றும் சீருடை கொடுத்ததால் என்னால் இப்போ நல்ல ஒரு நிலையில் படிக்க முடியுது. நான் மெரைன் இன்ஜின் ஃபிட்டர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். அம்மா இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்குறாங்க, இலவச மிதிவண்டி கொடுத்துக்கிறாங்க, இலவச லேப்டாப் கொடுத்துக்கிறாங்க. மாதம் ஊக்கத்தொகையாக மாதம் அம்மா எங்களுக்கு 500 ரூபாய் பைசா கொடுத்துருக்குறாங்க. இங்கே யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. யூனிஃபார்ம் தைக்க தையல் கூலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு நாங்கள் மனமாற நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக எல்லையில்லா நலத்திட்டங்களை வழங்கி வரும் அஇஅதிமுக அரசு புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை ஊரக பகுதிகளில் துவங்கி மாணவர்களுக்கு வழங்கி வரும் கட்டணமில்லா பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட விவரங்களையும் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் தொழிற்பயிற்சி நிலையங்கள் பற்றிய பல்வேறு தகவல்களையும் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.